குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேன். நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா தப்பு பண்ணா நான் திருத்திக்கணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும். அப்ப நான் போற பாதை சரியான பாதையான்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ரொம்ப வெளிப்படையா ஓப்பனான பதில் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல தவறான பாதை என்ற ஒன்றே கிடையாது. ரொம்ப ஆழமான ஞானத்துல பார்த்தோம்னா அது ஏன் அப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல இருந்து மேலே ஓட்ட பிரிச்சும் வெளியே போகலாம், அப்படி போனாலும் ஒரு வாழ்க்கை இருக்குது. கிளாஸை உடைச்சிட்டு வெளியே போகலாம், அப்படி போனாலும் ஒரு வாழ்க்கை இருக்குது. கதவை திறந்துட்டு வெளியே போகலாம், அப்படி போனாலும் வாழ்க்கை இருக்குது. இங்கே ட்ரில் பண்ணி உள்ள வழியாக பாதாள குகை அமைச்சு அது வழியாகவும் வெளியே போகலாம், அப்படி போனாலும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்போ இறைவன் பாருங்க, ஏகப்பட்ட பாசிபிலிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு முடிவுகள்ல இருந்தும் கொடுக்குறாரு. நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ணி போகணும்னாலும் அந்த பாதையில ஒரு உலகம் இருக்கு நீங்க வாழ்றதுக்கு. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அந்த பாதையின் மூலமாக நான் போகும்போது அதன் வழியாக வரக்கூடிய சாதக பாதக விளைவுகள் அது எண்டுல கொண்டு போய் எங்க கொண்டு போய் என்ன நிறுத்தும். அப்ப அந்த எண்டு பாத்தீங்கன்னா இப்படி போனா இந்த பாதிப்புகள்லாம் வரும், இதெல்லாம் நான் தாங்கி கொள்ள தயாரா அப்படின்ற எண்ணத்தோட நீங்க பயணம் பண்ணணும். இவ்வளவுதான். அப்ப என்ன நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் சரியான பாதையில தான் போறேனான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்கள் போகக்கூடிய எல்லா பாதையிலுமே உலகம் என்ற ஒன்று இருக்கிறது. இப்ப நீங்க கும்பகோணம் போகணும் அப்படின்னா எந்த வழியா போனாலும் அங்க ஒரு உலகம் இருக்குல்ல, அங்க வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அங்க வரக்கூடிய பாதை இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை இருக்குல்ல. அப்ப நீங்க எந்த வழியா டிராவல் பண்ணாலும் அங்க ஒரு உலகம் இருக்கு. உலகம் இந்த சென்ஸ் நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, அந்த வாழ்வியல், அந்த வாழ்க்கை, அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலை, அங்கே நடக்கக்கூடிய சுச்சுவேஷன், சம்பவங்கள். இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எந்த பாதையில் போனாலும் சரி, சரியான பாதையில் தான் போகிறேனான்ற கேள்வி கேட்குறதுக்கு பதிலாக, ஒருவேளை நான் போய் ரீச் பண்ணக்கூடிய பாதை இதுதானா அப்படின்ற சிந்தனை உங்களுக்கு இருக்கான்னு நான் திருப்பி கேட்குறேன். இப்போ நான் நாளை காலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு நான் போகணும்னு நினச்சேன்னா, அந்த கோவிலுக்கு போகக்கூடிய பாதையில் போனாதான் அந்த கோவில் வரும். நான் கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு நான் சம்மந்தமே இல்லாமல் நான் வேற ஏதாவது ஒரு ஊருக்கு, வேற ஏதாவது ஹோட்டலுக்கு நான் போகணும்னு நினச்சேன்னா அந்த கோவில் வருமா? வராது. அப்போ நான் வேற ஏதோ ஒரு பாதையில் போகும்போது அப்போ அங்கே உலகம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அங்கே வாழ்வியல் இல்லைன்னு சொல்லுவீங்களா? வாழ்க்கை இல்லைன்னு சொல்லுவீங்களா? கிடையாது இல்லையா? அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய டெஸ்டினேஷன் இதுதான்றது நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த டெஸ்டினேஷனுக்கு உண்டான பாதை எந்த பாதையில வேணாலும் நீங்க பயணம் பண்ணலாம், அது சரியான பாதை. நான் கோவில் அப்படின்ற டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் சம்பந்தமே இல்லாத பாதையில நான் போயிட்டு இருக்கேன்னா அங்க உலகம் இருக்கு, பாதை இருக்கு, அது தவறான பாதை இல்லை, நீங்க அடைய வேண்டிய இலக்கிற்கு உண்டான பாதை இல்லைன்னு அர்த்தம். இது உங்களுக்கு ரொம்ப ஆழமானது. இது நீங்க தெளிவா புரிஞ்சிங்கன்னா தான் அது புரியலன்னா அது புரிய வைக்க முடியாது. எந்த வழியில போனாலும் பாதை இருக்கு, எப்படி வேணாலும் வாழலாம், ஜாலியாகவும் சுத்தலாம், படுத்தும் தூங்கலாம், கையை காலாட்டிட்டு தூங்கலாம், டிரான்ஸ்போர்ட்ல போகலாம், நடந்து போகலாம், குப்புறப்படுத்துக்கலாம், நீங்க எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை இருக்கு. ஆனா கேள்வி என்னன்னா, நீங்க ஆசைப்பட்டு அடையணும்னு நினைக்கிறீங்களா ஒரு இலக்கு? ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும், இல்ல ஏதாவது நல்ல பொலிட்டீஷியன் ஆகணும், இல்ல நல்ல ஆன்மீகவாதி ஆகணும், இல்லை நான் நல்லா சாப்பிட்டு தூங்கணும், என் கணவனுக்கு நல்ல மனைவியாக இருக்கணும், இல்லை என் மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கணும், என் குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கணும், இல்லை அம்மாவாக இருக்கணும், எங்கள் அம்மாவுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல் முறை, ஒவ்வொருத்தருடைய நோக்கம், ஒவ்வொருத்தருடைய தேடல், ஒவ்வொருத்தருடைய தேவை வேறு வேறு மாதிரி இருக்கின்றது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய இலக்கிற்கு தகுந்தாறு போல பாதையில் போறீங்களான்றதை நீங்கள் தான் பார்க்க வேண்டும். இதை செல்ஃப் அனலைஸ் நீங்க பண்ணணும். இதை இன்னொருத்தங்கிட்ட கேட்டீங்கன்னா அவர்களுக்கு சுத்தமாக பதில் தெரியாது. காரணம் என்னன்னா, நான் சரியான பாதையில தான் போறேனா அப்படின்னா, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன்னு வச்சுங்க, ஒரு பாதையில போறேன், அந்த பாதையில நான் ஒரு தப்பு பண்ணிடுறேன்னா அது தப்பான பாதைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த தப்பு பண்ணும்போது அதுல ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்டு அப்ப அந்த அனுபவத்தை நான் சரி பண்ணிட்டு என்னுடைய டெஸ்டினேஷன் நோக்கி நான் போகணும்னு அர்த்தம். இதுல எப்படி தப்பான பாதைன்னு ஒண்ணு இருக்கு? எல்லாமே அனுபவம் தானே. வாழ்க்கையில எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் தான். லெஃப்ட் போனா ஒரு உலகம் வருது, ரைட் போனா ஒரு உலகம் வருது, நேரா போனா ஒரு உலகம் வருது, பின்னாடி போய் லெஃப்ட் போனா வேற ஒரு உலகம் வருது, அப்படியே பின்னாடி போனா வேற ஒரு உலகம் வருது. உலகத்துக்குள்ளேயே இத்தனை உலகங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் உலகம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும்போது நான் சரியான பாதையில் தான் போறேனான்னு நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்க சரியான பாதையில தான் போறேனான்னு சொல்லி நீங்க அடுத்தவங்க கிட்ட கேட்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் போகக்கூடிய எல்லா பாதையுமே சரியான பாதை தான். ஆனால் அந்த பாதையில் செல்லும் போது
அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சாதக பாதக விளைவுகள், அந்த அனுபவங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த இன்பங்கள், அந்த கவலைகள், அந்த பேர் அனுபவங்களுக்கு நீங்கள் தைரியமாக தயார் நிலையில் இருக்கின்றீர்களா? இதுதான் கேள்வி. பல பேர் செய்யக்கூடிய தவறே என்ன அப்படின்னா, நான் சரியா போறேனான்னு நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே டயர்ட் ஆயிடுறீங்க, எனர்ஜி போயிருது, டவுட் வந்துருது, நடக்கக்கூடிய வேகம் குறைஞ்சிருது. நீங்க இப்ப ஹெல்த் எக்ஸசைஸுக்கு பொறுமையா நடக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க ஏதோ ஒன்று சிந்திச்சு நடக்கிறீங்க அப்படின்னா அப்போ பொறுமையா நடக்கலாம், தவறு கிடையாது. நான் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணுன்ற நேரத்தில் நான் பொறுமையா நடந்தீங்கன்னா நீங்க எப்படி பந்தயத்துல வந்து சீக்கிரம் வந்து ஜெயிக்க முடியும்? நான் சரியான பாதையில தான் போறேனான்னு நினைச்சுக்கிட்டே உங்க எனர்ஜி இழந்துடக்கூடாது, டவுட்ஃபுல் ஆயிடக்கூடாது, நிம்மதி இழந்துடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் ஆயிடக்கூடாது, ஆங்ஸைட்டி ஆயிடக்கூடாது, படபடப்பு ஆயிடக்கூடாது, உங்க நிம்மதியும் கெடுத்துட்டு உங்களை சுத்தி இருக்கிற நிம்மதி சேர்த்து கெடுக்கக்கூடாது. ஒரு பஸ் லெஃப்ட்டும் போகும், ரைட்டும் போகும், நேராகவும் போகும், எங்க வேணாலும் சுத்தும். ஆனா பஸ் சுத்திக்கிட்டே இருக்கும். அட் த எண்ட் ஒரு இடத்துல போய் நின்றோம், அவ்வளவுதான், பஸ் நின்றுது. அது போல பிறந்ததுல இருந்து இங்க போறோம், அங்க போறோம், அங்க சுத்துறோம், இங்க சுத்துறோம், அனுபவத்தெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சமாதியாவும், இல்ல ஒளி உடலாவும், இல்ல செத்து போவோம், இல்ல குழிக்குள்ள போவோம், இல்ல எரிச்சிருவானுங்க, ஏதோ நடக்கும். அப்ப என்ன? இட்ஸ் a directed மூவி. ஆரம்பிக்கும் போதே முடிவு என்பது எழுதப்பட்டு விட்டது. அப்ப முடிவு என்பது எழுதப்பட்ட இந்த படத்துக்கு இடையில நிறைய சீன்ஸ் இருக்கு, நிறைய திரைக்கதை இருக்கு. அந்த திரைக்கதையை உங்கள் விருப்பத்திற்கு தகுந்தாறு போல நீங்கள் மாற்றி எழுதி கொள்ளலாம், எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா நீங்க எப்படி மாத்தி எழுதினீங்கனாலும் அந்த திரைக்கதைக்கு சம்பந்தமான எண்டு வந்துதான் ஆகும். இப்ப கேள்வி என்னன்னா, உங்களுக்கு பிடித்தமான இந்த வாழ்க்கையில், மாயை சம்பந்தமான வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடுறீங்க. அந்த நோக்கத்தை நோக்கி நீங்க ஓடும்போது அதுவும் மாயை தான், இருந்தாலும் அந்த அனுபவங்கள் என்பது வேண்டும். கடைசியில் இந்த பூமியிலிருந்து நம்ம கொண்டு போக போறது நத்திங், வெங்காயம் மாதிரி ஒன்றும் இல்லை, அனுபவங்கள் மட்டும்தான். அப்போ அந்த அனுபவங்களுக்காக அந்த பயணத்தில் நீங்க இருக்கீங்க. அப்போ அந்த அனுபவங்களுக்காக அந்த பயணத்தில் இருக்கும்போது அட் த எண்ட் அது ஒன்றும் இல்லைன்றது தெரிய போகுது. அது எதுவாக இருந்தாலும் சரி, இறைவன் கரைந்து காணாமல் போறது, மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு மனமற்ற நிலைக்கு போவதுதான் மிக உயர்ந்த நிலை. மனம் முதல்ல லயமாகணும், அப்புறம் மனம் கரைஞ்சு போகணும், அப்புறம் மனம் காணாம போகணும், அப்புறம் மனம் செத்து போகணும். இந்த நிலைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடியது எல்லாமே அனுபவம் தான். அப்ப இங்க எது தவறான அனுபவம்னு சொல்லுவீங்க? நீங்க எது தவறுன்னு சொல்லுவீங்க? நீங்க எதை சூஸ் பண்ணாலும் அங்க ஒரு வாழ்க்கை இருக்கு. நீங்க எதை சூஸ் பண்ணி போனாலும் அங்க ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் இருக்கு. அது வலிக்கலாம், இல்ல வலிக்காம இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், இல்ல ஈஸியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், வெறுப்பாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப கேள்வி என்னன்னா, அனுபவங்களிற்கு நீங்கள் தயாரான்றதுதான் கேள்வியை தவிர நான் சரியான பாதையில் செல்கின்றேனா என்பது கேள்வி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழக்க வழக்கத்தில் இருப்பான். அவனுக்கு அந்த பழக்க வழக்கம் பிடிச்சிருக்கு, நான் இப்படியே போய் தொலைகிறேன், உனக்கு என்னடா பிரச்சனைங்கிறான். அவனை போய் தப்பான பாதையை நீங்கள் திருத்தி என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, அதுக்குண்டான சாதக பாதக விளைவுகளை வந்து அவன் அனுபவிக்க போறான். அப்ப சரி அப்படின்றது என்ன அப்படின்னா, இறைவனை சென்று சேர்வதற்காக, இறைவன் யார் என்பதை உணர்வதற்காக, அதான் நெட் ரிசல்ட். அந்த ரிசல்ட்டுக்காக நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாய் அல்லவா, அந்த வாழ்க்கை எனும் அந்த நாடகத்துல, அந்த பயணத்துல, அந்த பாதையில எவ்வளவு நேரம் நீ அலசி ஆராய்ஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட, இதுதான் நெட் ரிசல்ட்டே தவிர, இதுதான் செல்ஃப் ரியலைசேஷனே தவிர, இதுதான் தன்னை உணர்தலே தவிர, மற்றபடி நான் சரியாதான் போகணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஒருத்தருக்கு பெட்ல படுக்கிறதுக்கு சரியா இருக்கலாம், ஒருத்தருக்கு தரையில படுக்கிறது சரியா இருக்கலாம், ஒருத்தருக்கு புல் தரையில படுக்கிறது சரியா இருக்கலாம், ஒருத்தருக்கு முள் படுக்கையில படுக்கிறது சரியா இருக்கலாம், ஒருத்தருக்கு நெருப்புல படுக்கிறது சரியா இருக்கலாம், ஒருத்தருக்கு படுக்காமையே சுத்திட்டு இருக்கிறது கூட சரியா இருக்கலாம். இதுல எது சரி எது தவறு நீங்க சொல்லுங்க. அப்ப என்னன்னா, இந்த உலகம் பல அனுபவங்களிற்கு தயார் நிலையில் இருக்கிறது. எந்த அனுபவத்தை கேட்டீங்கனாலும் அந்த அனுபவத்தை நோக்கி நகர்ந்தீங்கன்னா அந்த ரியாலிட்டி அங்க கிரியேட் ஆகுது. அந்த அந்த அனுபவத்தை நீங்க போய் பெற முடியும். ஆனா அதற்குண்டான விலை கொடுக்க தயாரா, அதற்குண்டான சாதக பாதக விளைவுகளை நீங்கள் சந்திக்க தயாரா, அதற்குண்டான அனுபவங்களை நீங்கள் பெற தயாரா? இதுக்கு நீங்க தயார்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களோட இலக்கை பொறுத்து நீங்க நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், என்னவா வேணா ஆகலாம். அது ஆகிறதுக்கு நான் தயாரா என்ற கேள்வியோடு பயணம் பண்றதுதான் சரியா இருக்குமே தவிர, இது சரியா என்ற கேள்வி தவறானது. ஏனென்றால் என்னை பொறுத்த அளவில் இறைவனின் விதியில், இறைவனின் சட்டத்திட்டத்தில் என்னை பொறுத்த அளவுல இங்க தவறு என்ற ஒன்றே கிடையாது. எல்லாமே ஒரு ஒரு பெரிய ரீசன்ல தான் நடந்துட்டு இருக்கு, பெரிய கால்குலேஷன்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் முழுமையான ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க சட்டத்திட்டங்கள் ரீதியா, உலகியல் ரீதியா பாத்தீங்கன்னா இங்க சரி தவறு நிறைய இருக்கு. இப்ப நான் அதை பேசல, தெளிவா சொல்றேன். நான் முழுமையான ஞானத்துல உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ முழுமையான ஞானத்துல பார்க்கும்போது எதுவுமே தவறு இல்லை என்றாலும், சட்டத்திட்டத்தின் ரீதியாக
அந்தந்த நாட்டினுடைய லா, அந்தந்த நாட்டினுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் இதையெல்லாம் கடந்து நீங்கள் சிந்திக்காமல் அதற்குள்ள வாழ்ந்து அதற்கு தகுந்தாற் போல அந்த லாவை ஒபே பண்ணி அந்த அனுபவத்தை பெற்று செல்ஃப் ரியலைசேஷன் உச்சகட்டத்தை போவதுதான் உச்சகட்ட நிலை. இதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். இப்போ நான் உங்களை திருப்பி கேட்குறேன், நான் இந்த பாதையில் போகிறது சரியா அப்படின்னு கேட்குறத விட, இந்த பாதையில் போனீங்கன்னா வரக்கூடிய அனுபவங்களுக்கு நீங்கள் தயாரா? ஏன்னா நீங்கள் தான் ஆசைப்பட்டிருக்கீங்க அந்த எண்டுக்கு போகணும், அந்த டெஸ்டினேஷனை நான் அடையணும், அந்த டெஸ்டினேஷனில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் உணரணும், அதில் ஒரு அனுபவம் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. எல்லாம் மாயை தான், எல்லாம் பொய் தான். இருந்தாலும் நீங்கள் அதற்கு தயாரா? இதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னா கண்ணை மூடி ட்ராவல் பண்ணுங்க. யாரும் உங்களை ஒன்றும் கேட்க போகிறது. நான் தயார் நினச்சிட்டிங்கன்னா அதை எதை பற்றி யோசிக்காதீங்க. அனுபவிக்க தயார்னா அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கடந்து போயிட்டே இருங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது யாரும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. அடைய வேண்டியதை மிக உயர்ந்த நிலையில் அடைவீர்கள், மிக உயர்ந்த அனுபவத்தில் அடைவீர்கள், மிகச்சிறந்த அனுபவசாலியாகவும் மாறுவீர்கள். நன்றி, வணக்கம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது. ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.